தம்பி இப்ப என்ன சொல்லிருச்சு? பொம்பளை பிள்ளை வேணும்னு கேட்டேன்னு சொல்லியிருக்கு. நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே, இதுல என்ன அசிங்கப்பட வேண்டியிருக்கு என்று அந்த பெண் பொண்ணு தாயை சமாளித்தாள். ஆனால் அவள் கோபமாகவே இருக்க, அடியை வாழ்க்கை ஆரம்பிக்கிற நேரத்துல கோபப்பட்டு குடிய கெடுத்துறாதடி, இது ஒரு சின்ன விஷயம், இதுக்கெல்லாம் இம்புட்டு கோபப்படலாமா என அவளிடம் பேசிவிட்டு, தம்பி நீங்க போய் பேசுங்க, அவ சரியாயிடுவா. பொம்பளை நியாயமா கோவப்படும் போது ஆம்பளை விட்டு கொடுத்து கொஞ்சலும் கெஞ்சலுமா இருந்தா குழந்தையா மாறிடும் பொம்பளை மனசு. இன்னும் விவரம் தெரியாத ஆளா இருக்கியலே, போய் பேசுங்க போங்க என்று அந்த பெண் சொன்னதும், பொண்ணு தாயி இத்தனை நாளா நான் தனியாவே இருந்துட்டேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன், நானா பேசினாலும் குடிகார பையன்னு யாரும் பேச மாட்டாங்க. ஆனா இப்போ உன் கூட வந்ததுல இருந்து பொண்ணு தாயி புருஷன்னு எல்லாரும் என்னைய மதிச்சு பேசுறாங்க. அந்த சந்தோஷத்துல யாராவது சிரிச்சு பேசுனா சின்ன பிள்ளை மாதிரி மனசுல உள்ளதை பூரா சொல்லிடுறேன். உன் பக்கத்துல வந்ததுல இருந்து ஏதோ இப்பத்தான் புதுசா கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு. மறுபடியும் நீ கோவப்பட்டு என்னைய தள்ளி வச்சிடாத என சின்ன பிள்ளை போல் கெஞ்சினான். கோபத்தில் இருந்தவள் மனம் இலகி இரக்கம் வந்தது. உடனே எந்திரியா, முதல்ல ஆம்பளை நடு ரோட்ல உட்காந்து கெஞ்சிக்கிட்டு, வா போவோம் வாக்கா என மூவரும் நடக்க ஆரம்பித்தார்கள். பொண்ணு தாயி இம்புட்டு கோபம் ஆகாதடி, குடும்ப வாழ்க்கைனா சேரும் சகதியும் போல சண்டையும் சச்சரவுமா தான் இருக்கும். எதுக்கெடுத்தாலும் முனைச்சிக்கிட்டே தெரிஞ்சா சேர்ந்து வாழ முடியாது. நல்லா வாழ வேண்டிய நேரம் வந்தா சாமி அறையில ஏற்றி வச்ச காமாட்சி விளக்கு நேரா எரியிற மாதிரி சந்தோஷத்துல அதிகமா சாஞ்சிராம கோவத்துல அதிகமா பொங்கிராம நேரா யோசிச்சு பொம்பளை குடும்பத்தை நடத்தணும். இல்லைன்னா வாழ்க்கையே இருட்டாயிரும். புத்தியோட வாழ பழகிக்க என்று அந்த பெண் சொன்னதும் பொண்ணு தாய் தன்னுடைய தனிமையான நாட்களை சிந்தித்து பார்த்தாள். அவள் கண்களில் தானாகவே கண்ணீர் கசிந்தது. என்னடி பொண்ணு தாயி புத்திமதி சொன்னா அழுகிற? இது தப்பு, யாராவது வந்தா உன் புருஷனை தான் தப்பா நினைப்பாங்க என்று அவள் கண்ணீரை அந்த பெண் துடைத்து விட்டாள். இல்லக்கா, நீ சொன்னதுக்கெல்லாம் நான் அழுகல. என் அவசர புத்தியால இத்தனை நாளா ஆசையையும் சந்தோஷத்தையும் இழந்துட்டு கல்லு மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தனே, அதை நினைச்சு பார்த்தேன், தானாவே கண்ணீர் வந்துருச்சு என்று அவள் வருத்தமாக சொல்ல, என்னடி நீ நடக்க போறத பாருன்னா நடந்து முடிஞ்சதையே நினைச்சு அழுகிற? கட்டுன புருஷன் கண்ணுக்கு அழகா பக்கத்துல இருக்கும்போது நீ ஏண்டி கல்லு மாதிரி வாழணும்? புருஷனை கட்டிக்கிட்டு புள்ளக்குட்டியை பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ வேண்டியதானே என்று சிரித்து கொண்டே சொன்னாள். அதன் பிறகு பொண்ணு தாய் மெதுவாக சிரித்தாள். மனசுக்குள்ள அம்புட்டு ஆசையை வச்சுக்கிட்டு ரோசத்தை வச்சு மறைச்சுக்கிட்டா அமுக்குனி என்று அந்த பெண் கிண்டல் அடிக்க, பொண்ணு தாய் வெக்கத்தோடு தன் புருஷனை பார்த்தாள். அவனும் மெல்ல சிரித்தான். இதை பார்த்த அந்த பெண், அடியை புருஷனும் பொண்டாட்டியும் பார்த்துக்கிட்டே காலத்தை கடத்திராதீங்க, மனசார சேர்ந்து வாழுங்க என்று சொல்லி முடிக்கும் போது அவர்கள் மூவரும் வீட்டிற்கு வந்து விட்டார்கள். பொண்ணு தாயின் மகன் தன் அம்மாவை பார்த்ததும் ஓடி வந்து, எங்கம்மா போன, என்கிட்ட சொல்லாம என அம்மாவை கோபித்து கொண்டான். ஏ ராசா, அம்மா உன்னை விட்டு எங்க போவேன், உன் அப்பா வீட்டுக்கு போய் சுத்தம் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப நாளா பூட்டியே கிடந்தா வீட்டை யாராவது சொந்தம் கொண்டாடிடுவாங்க, அந்த வீடு உனக்குத்தானே என்று கோபமாக இருந்த மகனை சமாதானம் செய்தாள். உடனே அவன், அப்பா வீடா, அது எங்கம்மா இருக்கு, என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல என கேட்டான். அது அம்மா வாழ்ந்த வீடுப்பா, அதை திரும்ப பார்க்கணும் போல தோணுச்சு, அதுதான் அம்மா ஆசையாக கிளம்பி போயிட்டேன். நாளைக்கு சனிக்கிழமை தானே, உனக்கு பள்ளிக்கூடம் இருக்காதுல்ல, நீ வா, நம்ம 3 பேருமா போயிட்டு வருவோம் என மகனை சமாதானம் செய்த பிறகு அவன், அம்மா பசிக்குதுமா என பாவமாக கேட்க, பக்கத்தில் இருந்த அந்த பெண், கார்த்தி வா, அத்தை வீட்டில் சாப்பிட்டு படம் பார்த்துட்டு அங்கேயே தூங்கிட்டு நாளைக்கு வரலாம் என கூப்பிட்டதும் அவன் அம்மாவை பார்த்தான். கார்த்தி, அதான் அத்தை கூப்பிடுறல்ல, அப்புறம் என்ன அம்மாவை பார்க்குற, நீ விடுடி பிள்ளைய, இப்போதான் மடிக்குள்ளேயே வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கா என அந்த பெண் பொண்ணு தாய் மகனை அழைத்து கொண்டு, நான் வாரண்டி, இந்நேரம் என் புருஷன் என்னைய தேட ஆரம்பிச்சிருக்கும், என் பிள்ளைக கூட என்னை விட்டு இருந்துரும், ஆனால் என் புருஷன் இருக்காது, வீட்டுக்குள்ளே வரும்போதே என் பேரை ஏலம் விட்டுக்கிட்டே தான் வரும், நான் வாரேண்டி பொண்ணு தாயி என அந்த பெண் கிளம்பினாள். பொண்ணு தாயும் அவள் புருஷனும் அவர்கள் வீட்டிற்கு வந்து கதவை திறந்து சாப்பிட ஆரம்பித்தார்கள். பொண்ணு தாயின் புருஷன் அவளை பார்த்து சிரித்து கொண்டே சாப்பிட்டான். என்னையா சிரிச்சுக்கிட்டே இருக்க என்று கேட்டதும்,
அது ஒண்ணுமில்ல, அந்த அக்கா ஏன் உன் மகனை கூட்டிட்டு போச்சு என கேட்டான். அதுவா, அவங்க வீட்டில் டெக்கு வாடகைக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்கல்ல, அதில் படம் பார்க்க போறாங்களாம், அதுக்கு தான். ஆமாம், அந்த அக்கா இட்லி வாங்க போகும்போது சொல்லுச்சுல, அது நல்ல படம். போதையில் போய் ஒரு சினிமா கொட்டகையில் பார்த்தேன். பாதி கட்டத்தை பார்க்காம போதை அதிகமாகி தூங்கிட்டேன். இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போய் மிச்ச கட்டத்தையும் பார்த்துட வேண்டியதுதான் என்று அவள் மீது உள்ள ஆசையை மறந்து படம் பார்க்க ஆர்வமாக இருந்தான். என்னது, படம் பார்க்க போறியா என்று அவள் கேட்டதும், ஆமா, சீக்கிரமா போய் முதல்ல இருந்து படத்தை பார்க்கணும் என அவன் ஆர்வமாக இருந்தான். அட சினிமா பைத்தியமே, அங்க எதுக்கு படம் ஓடுதுன்னு இந்த ஆளுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன் என மனதிற்குள் நினைத்து கொண்டு, யோ நீ என்ன சின்ன பிள்ளையா, இப்பதான் படம் பார்க்க போறாராம், ராத்திரியில படம் பார்க்க அடுத்த வீட்டுக்கு போகலாமா என அவள் சொன்னதும், நான் மட்டும் தனியா போகக்கூடாதுன்னா நீ வா, 2 பேரும் சேர்ந்து போவோம். அட பாவி மனுஷா, என்ன சொன்னாலும் படம் பார்க்கறதுலே இருக்கானே, இந்த ஆளுக்கு என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறது. யோ, அவங்க புருஷன் பொண்டாட்டியும் தனியா பார்க்கணும்னு தான் டெக்கு வாடகைக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. நீயும் நானும் போனா நல்லாவா இருக்கும், சும்மா இருக்கியா என அவள் சொன்னாலும் அவன் கேட்பதா இல்லை. படம் பார்ப்பதற்காக வேகமாக சாப்பிட்டான். யோ யோ மெதுவா சாப்பிடு, அடைச்சிக்க போகுது. அடி போடி, நான் படம் பார்க்கணும், கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அவங்க கதவை சாத்திடுவாங்க என்று சாப்பிட்டு வேகமாக கையை கழுவினான். யோ நீ என்ன சின்ன பிள்ளையா, டிவி பார்க்கறதுக்கு இப்படி அலையிற என அவள் அவனை தடுத்தாலும் அவன் கையை கழுவி விட்டு, நான் வாரேண்டி பொண்ணு தாய் என்று அவள் கன்னத்தை கிள்ளி விட்டு அந்த பெண் வீட்டிற்கு படம் பார்க்க கிளம்பியதும், ஐயையோ இந்த ஆளு வேற படம் பார்க்க போறானே, அந்த அக்கா வேற வந்து விவரம் கட்டவில்லைன்னு திட்டுமே என்று புலம்பிக் கொண்டிருந்தாள். அவளுடைய புருஷன் அக்கா என்று கூப்பிட்டபடியே அந்த பெண் வீட்டிற்குள் சென்றான். அந்த பெண்ணும் பெண்ணின் கணவனும், வாங்கப்பு வாங்க, என்ன மகன் சாப்பிட்டானான்னு பார்க்க வந்தீங்களாக்கும் என அவர்கள் கேட்க, ஆமாக்கா, அப்படியே படத்தை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் என்று அவன் சொன்னதும் அந்த பெண்ணும் அவள் புருஷனும் நல்ல கொடுமை என்பதை போல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சரிப்பு, இப்படி உட்காருங்க, இதோ வந்துடுறோம் என புருஷனும் பொண்டாட்டியும் வெளியே வந்து, ஏண்டி இது உனக்கு தேவையா, நீ எதுக்கு யோசனை சொன்ன, இங்க என்ன நடக்குது, அந்த பிள்ளைகிட்ட சொன்னியா இல்லையா என அந்த பெண்ணின் புருஷன் கேட்க, ஏங்க சத்தியமா எல்லாத்தையும் சொல்லிட்டு தாங்க அவன் மகனை கூட்டிட்டு வந்தேன், இந்த விவரம் கெட்டவ புருஷனை விட்டுட்டு தனியா என்ன பண்றா என்று புருஷனிடம் புலம்பினாள். பிறகு, ஏங்க நீங்க போய் அந்த பையன்கிட்ட பேசுறீங்களா என்று அந்த பெண் புருஷனிடம் கேட்க, ஏய் நான் பேச முடியாது என அவன் மறுத்து விட, சரி விடுங்க, நான் போய் அந்த புத்தி கெட்ட பொண்ணுத்தாய 2 வாங்கிட்டு வரேன் என்று அந்த பெண் பொண்ணுத்தாய் வீட்டிற்குள் வந்தாள். அடியே விவரம் கட்டவளே, நான் என்னடி சொன்னேன், நீ என்னடி செஞ்சுக்கிட்டு இருக்க, சாமி கும்பிட போன நேரத்துல பூசாரி வெளியே போன கதையா, புருஷனை விட்டுட்டு நீ என்னடி தனியா உட்காந்து வீட்டை காவ காத்துக்கிட்டு இருக்க, தனியா உட்காந்துக்கிட்டு பாயை பார்த்துக்கிட்டு இருந்தா புள்ள தானா வயிற்றுல வந்து உண்டாயிருமா என அந்த பெண் கேட்டாள். இதன் 16ஆம் பாகம் தொடரும். இந்த தொடரை பற்றிய உங்களின் மேலான கருத்துக்களை கண்ணியமான முறையில் கமெண்டில் பதிவிடவும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.